வணக்கம். நான் அசோக். இஎஸ்ஐ இன்ஷூர்ட் பெர்சன்ஸ் கோட்டா பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீட் யுஜி 2025 ரிசல்ட்ஸ்க்கு எல்லாருமே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு இஎஸ்ஐ இன்ஷூர்ட் பெர்சன்ஸ் கோட்டானா என்ன? எந்த சீட்ஸ் எல்லாம் அதுக்கு கீழ வருது? எந்த கவுன்சிலிங்ல அத அதுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணணும்? அண்ட் அந்த சீட்ஸ் எடுக்கணும்னா நான் இப்போ என்ன பண்ணணும்? சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணணுமா? அப்படிங்கிறத பார்க்க போறோம். 28th மேக்குள்ள இஎஸ்ஐ இன்ஷூர்ட் பெர்சன்ஸ் கோட்டாக்கு நீங்க எலிஜிபிளா இருந்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் நீங்க இமிடியேட்டாவே ஒரு வார்ட் ஆஃப் ஐபி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அதை பத்தி தான் பார்க்க போறோம். இஎஸ்ஐ இன்ஷூர்ட் பெர்சன்ஸ் கோட்டா அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் இஎஸ்ஐனா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுப்போம். இஎஸ்ஐங்கிறது எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். சரிங்களா? அதுதான் இஎஸ்ஐ. அதுல என்ன பர்பஸ்க்காக இந்த கார்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா 21,000 அதுக்கு கீழே இப்போ இன்னைக்கு 21,000க்கு கீழே வேஜஸ் இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் கேர் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த கார்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஸோ எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி, இஎஸ்ஐல 21,000 வேஜஸ் கீழே இருக்கு. நீங்க ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனில ஒர்க் பண்றீங்க, இன்னொரு ஐடி ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றீங்க, எந்த ஆர்கனைஸ் செக்டர்ல இருக்கிறதுல ஒர்க் பண்றீங்க அப்படின்னாலும் 21,000க்கு கீழே சேலரி வாங்குறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கவர்மெண்ட் ரெகுலேஷன் படி உங்களுக்கு இஎஸ்ஐ பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும். அந்த கம்பெனில இத்தனை எம்ப்ளாயிஸ்க்கு மேல இருக்காங்க அப்படின்னா அவங்க உங்களை இஎஸ்ஐல என்ரோல் பண்ணி நீங்க இஎஸ்ஐல மெம்பராவோ அல்லது இன்ஷூர்ட் பர்சனாவோ என்ரோல் பண்ணுவீங்க. இன்ஷூர்ட் பர்சன்னா நீங்க இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிற மாதிரி, நம்ம எப்படி மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோமோ அதே மாதிரி இஎஸ்ஐலேயே நீங்க ஒரு இன்ஷூர்ட் பர்சனா இருப்பீங்க. நீங்க மந்த் ஆன் மந்த் ஒரு சின்ன அமௌண்ட் பிரீமியமாகவும் உங்களோட எம்ப்ளாயர் உங்களோட கம்பெனி ஒரு அமௌண்ட் பிரீமியமாகவும் கொடுக்கும். எதுக்கு? உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பெனிஃபிட் கிடைக்கிறதுக்காக. இந்த மாதிரி ஒரு இஎஸ்ஐ ஐபி மெம்பரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டல், இஎஸ்ஐயோட ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும், கிளினிக்ஸ் இருக்கும், டிஸ்பென்சரிஸ்னு இருக்கும், அது போக மெடிக்கல் காலேஜஸ் இருக்கும். இங்க எல்லாத்துலயுமே போய் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்தியாவில் எந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் வேணாலும் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட பக்கத்துல இருக்கிறதோ அப்படி சர்வீசஸ் இல்லைன்னா எங்க வேணாலும். அது போக சில அட்டாச்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்கு. அங்கேயும் இங்க ட்ரீட்மெண்ட் அவைலபிளா இல்லை அப்படின்னா நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் மாதிரி கவர்மெண்ட்டே ஒரு கார்பரேஷனுக்கு கீழே இதை செட்டப் பண்ணியிருக்காங்க. அந்த கார்பரேஷன் தான் இஎஸ்ஐ கார்பரேஷன். ஸோ இப்போ இந்த இஎஸ்ஐ கார்பரேஷன் ரன் ஆகிறதுக்கு இந்த மெம்பர்ஸ் ஐபியோட பிரீமியம் தான் முதலீடு இல்லையா? அதை வச்சு இந்த கார்பரேஷன் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு 11 மெடிக்கல் காலேஜும் ஒரு பிடிஎஸ் இன்ஸ்டிடியூட்டும் டென்டல் இன்ஸ்டிடியூட்டும் வச்சிருக்காங்க. யாரு? இஎஸ்ஐசியே ரன் பண்றாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ஸை மெடிக்கல் காலேஜஸா ரன் பண்றாங்க. அந்த காலேஜஸ்ல இருக்கக்கூடிய சீட்ஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அந்த சீட்ல எல்லா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் மாதிரி 15% ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு போயிடும். ஆல் இண்டியா கவுன்சிலிங் எம்சிசி கண்டக்ட் பண்றாங்க. இதுக்கு எல்லாருமே எலிஜிபிள். நீங்கள் எலிஜிபிள், நீட் யூஜி குவாலிஃபைடா இருந்தா எலிஜிபிள். உங்க ரேங்க்கு கிடைக்கும்னா நீங்க எடுத்துக்கலாம். இது கவர்மெண்ட் சீட் மாதிரி தான். ஸ்டேட் கோட்டாக்கு யூஸ்வலா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ல மீதி ஒரு 85% போகும் இல்லையா? அந்த 85%ல ஸ்டேட் கோட்டானா இப்ப தமிழ்நாட்டில் 2 இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னா அந்த 2 மெடிக்கல் காலேஜ்லயும் 85% வந்துடும். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல 85% ஸ்டேட்டுக்கு வந்துடும். இஎஸ்ஐல 2 மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னா அதுல 85% ஸ்டேட்டுக்கு வரணும். அதுல ஒரு பார்ட்டை எடுத்து கொஞ்சம் சீட்டை மட்டும் எடுத்து இஎஸ்ஐ இன்ஷூர்ட் பர்சனுக்கு மட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கிற சீட்டு தான் எதுக்கு வரும்? ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டாக்கு. இந்த இஎஸ்ஐ இன்ஷூர்ட் பர்சன்ஸ் கோட்டாக்கு போற சீட் ஒரு 11 மெடிக்கல் காலேஜ், ஒரு பிடிஎஸ் காலேஜ்ல இருந்து வரக்கூடிய சீட் எல்லாமே இந்த 85%ல இருந்து எடுத்து அந்த கொடுக்கப்பட்ட சீட் எல்லாமே எம்சிசி ஆல் இண்டியா கவுன்சிலிங் வழியா இந்த இன்ஷூர்ட் பர்சன் இருக்காங்க இல்லையா, பிரீமியம் பே பண்ணிருக்காங்க, அவங்களோட சன் ஆர் டாட்டருக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? அவங்களோட வார்ட்ஸ்ங்கிறது டிபெண்டா இருக்கக்கூடிய சன் ஆர் டாட்டருக்கு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த சன் ஆர் டாட்டருக்கு உள்ள கம்ப்ளீட் சீட்ஸ் தான் எது வழியா அலாட் ஆகுது? எம்சிசி ஆல் இண்டியா கவுன்சிலிங். அந்த கோட்டாவோட பேர் தான் இஎஸ்ஐ இன்ஷூர்ட் பர்சன்ஸ் கோட்டா. யாருக்கு? இஎஸ்ஐல இன்ஷூர்ட் பர்சனா இருக்கணும், அவங்க மெம்பரா இருக்கணும். அது தாண்டி கொஞ்சம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். ஸோ இஎஸ்ஐ ஐபி கோட்டா வார்ட் ஆஃப் இன்ஷூர்ட் பர்சன்ஸ், நோ டொமிசைல். இவங்க 11 மெடிக்கல் காலேஜும் கொடுக்குறது தமிழ்நாட்டில இருந்து போகும், கர்நாடகால இருந்து போகும், வெஸ்ட் பெங்கால்ல இருந்து போகும். இது எல்லா சீட்ஸையும் எம்சிசி அலாட் பண்ணும்போது, இஎஸ்ஐ ஐபி கோட்டாக்கு கீழே அலாட் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த ஸ்டேட்ல இருந்து வந்து வேணாலும் நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில இருந்து எந்த சீட்டு, கர்நாடகாவோட இஎஸ்ஐ ஐபி கோட்டா சீட்டை எடுத்துக்கலாம். எப்போ? நம்ம இஎஸ்ஐ ஐபி மெம்பரா இருந்து நம்ம வார்ட்ஸ் சன் ஆர் டாட்டர் அவங்க எடுத்துக்கலாம். இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பத்தி இருந்துச்சுன்னா. கவுன்சிலிங் எந்த கவுன்சிலிங்? ஸ்டேட் கவுன்சிலிங் கிடையாது. இது தாண்டி நான் ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல இருக்கக்கூடிய இஎஸ்ஐ சீட்டுக்கு அப்ளை பண்ண முடியுமா? அப்ளை பண்ண முடியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கோட்டா சீட்டுக்கு அப்ளை பண்ண முடியுமா? முடியும். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜஸ் 2 இருக்குது அப்படின்னா அந்த 2ல இருக்கக்கூடிய ஸ்டேட் கோட்டா சீட், ஆல் இண்டியா கோட்டா சீட் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ண முடியும். இது தாண்டி
நீங்க இன்ஷூர்ட் பர்சனா இருந்தா இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். எதுக்காக ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம் அப்படிங்கறத கடைசியில சொல்றோம். ஏன்னா இஎஸ்ஐ இன்ஷூர்ட் பர்சன்ஸ் கோட்டாக்கு கீழே தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் கோட்டால கிடைக்கலனாலும் இங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்ல அந்த 2 காலேஜஸ்லயும் பாசிபிளா இருக்கும். அந்த ரேங்க்ஸ் வச்சு நீங்க பாத்துக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க எனக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்க இஎஸ்ஐ இன்ஷூர்ட் பர்சனா இருந்தா கண்டிப்பா 28 மேக்குள்ள அப்ளை பண்ணிருங்க. இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறது இங்க லிஸ்ட் இருக்கு. 11 காலேஜ்ல 1355 சீட் இருக்கு. இதுல 466 இல்ல 467 சீட் வந்து இஎஸ்ஐ இன்ஷூர்ட் பர்சனுக்குன்னு கொடுத்திருக்காங்க. அந்த 85% ஸ்டேட் கோட்டால சொன்னோம் இல்லையா, அதுல கொஞ்சம் சீட்ஸ்ன்னு சொல்லி அந்த ஸ்டேட் கோட்டால இருந்து எடுத்து இஎஸ்ஐ இன்ஷூர்ட் பர்சனுக்கு லீகலாவே கரெக்டான மெத்தட்ல ஏற்கனவே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் படி கொடுத்திருக்காங்க. இதுல தமிழ்நாட்டில் இருக்கிறது இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் கேகே நகர் அண்ட் இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர். இந்த 3 மெடிக்கல் காலேஜ் மட்டும் இஎஸ்ஐ, இது எல்லாமே இஎஸ்ஐ ரன் பண்ற மெடிக்கல் காலேஜஸ். இந்த 3 மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐ இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல இந்த 3 மெடிக்கல் காலேஜ் மட்டும், லால் பகதூர் சாஸ்திரி இமாச்சல் பிரதேஷ், கொல்லம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், தமிழ்நாடு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் மட்டும் தமிழ்நாடு கவர்மெண்டே ரன் பண்றாங்க. இஎஸ்ஐ என்ன பண்ணிருக்காங்க, எங்களுக்கு ரன் பண்றதுக்கு கொஞ்சம் மேனேஜ்மெண்ட்டுக்கு எங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுதுன்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கொடுத்து தமிழ்நாடுக்கு ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி இந்த 3 மெடிக்கல் காலேஜையும் கவர்மெண்ட் தான் ரன் பண்றாங்க. ஆனா இஎஸ்ஐக்கு மெம்பர்ஸ்க்குன்னு ரன் பண்றாங்க. இந்த மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐ டைரக்டா ரன் பண்றாங்க. இதுல ஏதாவது வித்தியாசம் இருக்கா? யாராவது நம்ம கிட்ட இது வந்து சொன்னாங்கன்னா, இன்ஷூர்ட் பர்சன்ஸ் கோட்டால ஒரு வித்தியாசம் இல்லை. இந்த காலேஜை விட பெட்டரா அப்படிங்கிறது தான் கொஸ்டினே தவிர யாரு ரன் பண்றாங்க அப்படிங்கிறதுல நமக்கு ஃபீலியோ சர்வீஸ் பாண்ட்லயோ கிடைக்கிறதுலயோ டிஃபரன்ஸ் கிடையாது. எது பெட்டர் காலேஜ்ங்கிறது மட்டும்தான். ஸோ இந்த காலேஜஸ் இஎஸ்ஐல ரன் பண்றாங்க, கவர்மெண்ட் ரன் பண்றாங்கிறது பெட்டர் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. தமிழ்நாட்டில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ரெண்டுல எது பெட்டர் காலேஜ்னு மட்டும்தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கும். சரியா? ஸோ இதுல இருக்கக்கூடிய சீட்ஸ் இங்க கிளியரா இருக்கு. இதே மாதிரி ஒரு டென்டல் காலேஜ் இருக்குது கவர்மெண்ட் குல்பர்கால, கர்நாடகால ஒரு டென்டல் காலேஜ் இருக்கு. அதுல ஒரு 28 சீட்ஸ் இருக்குது. இது எலிஜிபிலிட்டி பார்த்தோம்னா பேசிக் எலிஜிபிலிட்டி நீட் யூஜி குவாலிஃபிகேஷன் இல்லையா? நீட் யூஜி குவாலிஃபிகேஷன்னா என்ன? நீட் யூஜி கம்ப்ளீட் பண்ணி 50% மேலேயோ 40% மேலேயோ எடுத்துருக்கணும் உங்க கேட்டகரி பொறுத்து. அது கண்டிப்பா வேணும். நம்ம பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிச்சிருக்கணும். அதுல 50% மேல எடுத்திருக்கணும். கேட்டகரி பேஸ் பண்ணி அது ஒவ்வொன்றும் டிஃபர் ஆகும். இந்த பேசிக் என்எம்சி குவாலிஃபிகேஷன், எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே கண்டிப்பா இருக்கு. அது போக வார்ட் ஆஃப் இன்ஷூர்ட் பர்சன் சர்டிபிகேட்னு ஒன்று வச்சிருக்கணும். நம்ம என்ன சொன்னோம், இன்ஷூர்ட் பர்சன் இஎஸ்ஐல பிரீமியம்லாம் பே பண்ணிட்டு இருக்கவங்க அவங்களோட வார்ட்ஸ்ங்கிறது சன் ஆர் டாட்டர், பையனோ பொண்ணோ, அவங்களுக்கு தான் இந்த சீட் கிடைக்கும் அப்படிங்கறத சொன்னோம் இல்லையா? அந்த பர்சனுக்கு என்னோட வார்டுங்கிற சர்டிபிகேட் இஎஸ்ஐல இருந்து கொடுத்துருப்பாங்க. அது இல்ல, அது இஎஸ்ஐ பேச்சான் கார்டு அப்படின்னு சொல்லி ஃபேமிலி கார்டோ அப்படி இருக்கும். அது இல்ல, ஒரு வார்ட் ஆஃப் இன்ஷூர்ட் பர்சன் சர்டிபிகேட் இப்ப வாங்கணும். என்னைக்குள்ள? 28 மேக்குள்ள. யாராவது மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, என்கிட்ட தான் ஏற்கனவே சர்டிபிகேட் இருக்கு இஎஸ்ஐ கொடுத்ததுன்னா அது கிடையாது. எம்பிபிஎஸ் அவங்க அப்ளை பண்றாங்க, இஎஸ்ஐ இன்ஷூர்ட் பர்சன்ஸ் கோட்டால எம்சிசிக்கு அப்ளை பண்றாங்கன்னு சொல்லி இப்போ ஒரு சர்டிபிகேட் வாங்கணும். அது 28 மேக்குள்ள பண்ணணும். அப்போ யாரு, எல்லா இன்ஷூர்ட் பர்சன்ஸுமே அதுக்கு எலிஜிபிளா? அவங்களோட வார்ட்ஸ் எலிஜிபிளா? எல்லா இன்ஷூர்ட் பர்சன்ஸோட வார்ட்ஸும் இல்ல. 30வது செப்டம்பருக்குள்ள அவங்க இன்ஷூர்ட் பர்சனா இருந்திருக்கணும். லெட்டஸே நீங்க வந்து 10 அக்டோபர் தான், 10th அக்டோபர் 2024 தான் ஜாயின் பண்ணீங்க உங்க கம்பெனிலே. அன்னையில முதல் தடவை வேலையில ஜாயின் பண்ணீங்க, இல்ல உங்களுக்கு இஎஸ்ஐ மெம்பர்ஷிப் அன்னையில இருந்து ஆரம்பிச்சது, அதுக்கு முன்னாடி நீங்க மெம்பராகவே இல்லை. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க இந்த வார்ட் சர்டிபிகேட்டுக்கு எலிஜிபிளா இருக்க மாட்டீங்க. எம்பிபிஎஸ் சீட்ஸுக்கோ இஎஸ்ஐ ஐபி கோட்டாக்கோ எலிஜிபிளா இருக்க மாட்டீங்க. எப்போ எலிஜிபிளா இருப்பீங்க? உங்களோட இஎஸ்ஐ ஐபி டேட் உங்க கார்டுலயோ இதுலயோ இருக்கும். அது வந்து 30th செப்டம்பருக்கு முன்னாடியே இருக்கணும். அப்பதான் நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. 30th செப்டம்பர் அதுக்கு முன்னாடி. இது நீங்க இன்ஷூர்ட் பர்சன்ஸா இருக்கும்போது. நான் இன்ஷூர்ட் பர்சனா இருக்கிறேன், அதுக்கப்புறம் என்னோட டிபெண்டன்ட்டுக்கும் கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. யாரு? என்னோட சன் இல்ல டாட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. இன்ஷூர்ட் பர்சன் தான். என்னோட சன் 21 வயசுக்கு கம்மியா இருக்கணும். என்னைக்கு? 7/3/2025 இதான் லாஸ்ட் டேட். நீட் யூஜிக்கு அப்ளை பண்ண நீங்க அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் அன்னைக்கு 21 வயசுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா தென் அவங்க எலிஜிபிள். என்னைக்கு? அப்ளிகேஷன் டேட் அன்னைக்கு should not be more than 21 years. 21 வயசு இல்ல அதுக்கு கீழே இருக்கணும். அப்போ they are eligible. யாருக்கு? சன்னுக்கு. டாட்டருக்கு இந்த ஏஜ் கிரைட்டீரியா இல்ல. 21ங்கிறதே கிரைட்டீரியா இல்ல. 22 இருக்கலாம், 23 இருக்கலாம், 24 இருக்கலாம். ஆனா அவங்க உங்ககிட்ட டிபெண்டா இருக்கணும். டிபெண்டன்ட்ங்கிறது வந்து அவங்களே சுயமா சம்பாதிச்சு அவங்களுக்கு ஒரு சேலரி எல்லாம் இருக்குது அப்படின்னா டிபெண்டன்ட்ல இருந்து ஏற்கனவே இஎஸ்ஐல ரிமூவ் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்க உங்களுக்கு டிபெண்டா உங்களோட கார்டுல இருக்கணும், இஎஸ்ஐ ஃபேமிலி கார்டுல. அண்ட் அவங்க அன்மேரிடா இருக்கணும். அப்படி ரெண்டும் இருந்துச்சுன்னா ஃபீமேல் சைல்டும் எலிஜிபிள். டாட்டருக்கும் நீங்க
இஎஸ்ஐ ஐபி கோட்டாக்கு கீழே கிளைம் பண்ணிக்கலாம். இது என்னைக்கு 7/3 அன்னைக்கு அவங்க அப்படி இருந்திருந்தா போதும். ஸோ அன்னைக்கு அப்படி இருந்திருந்தாங்க அப்படின்னா எலிஜிபிள். ஸோ 2 மேஜர் கிரைட்டீரியா இஎஸ்ஐ இன்ஷூர்ட் பர்சனுக்கு. நீங்க இன்ஷூர்ட் பர்சனா இருக்கணும் 30th செப்டம்பருக்குள்ள, பையன் 21 இயர்ஸ்க்கு லெஸரா இருந்திருக்கணும் 7/3/2025க்குள்ள, பொண்ணா இருந்ததுன்னா அன்மேரிட் டிபெண்டா இன்னும் இருக்கணும். ஸோ இது தாண்டி ரிசர்வேஷன் இருக்கு. நம்ம சொன்னோம் இல்லையா 466 467 சீட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இது எம்பிபிஎஸ்க்கு. அந்த சீட்ஸை ஸ்பிளிட் பண்ணுவாங்க. எப்படி யூஆர் சீட்ஸா, இது வந்து எல்லாமே எங்க நடக்கும், எம்சிசி ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல. நம்ம இப்போ வார்ட் ஆஃப் ஐபி சர்டிஃபிகேட் இஎஸ்ஐ போர்ட்டல்ல போய் அப்ளை பண்ணுவோம், அதை பத்தி சொல்றோம். பட் வார்ட் ஆஃப் ஐபி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி அது வழியா தான் சீட் கிடைக்கும். அண்ட் அந்த சீட்ஸை வந்து ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க. இந்த 466 சீட்ல ஒரு 164 165 சீட் வந்து அன்ரிசர்வ்டா இருக்கும். யார் வேணாலும் இந்த சீட்ஸுக்கு எலிஜிபிள். ஒரு 15% சீட்ஸ், லெட்ஸ் சே 15% அப்படின்னா ஒரு 25லேருந்து 30, சாரி 466 சீட்னா ஒரு லெட்ஸ் சே 69லேருந்து 70 சீட்ஸ் வந்து எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு. இதுக்கு எஸ்சி கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். இந்த சீட்ஸுக்குள்ள இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்க்கு ரிசர்வேஷன் இருக்குது. இந்த சீட்ஸுக்குள்ள 5%, லெட்ஸ் சே யூஆர்ல நம்ம எவ்வளவு சொன்னோம் 164 சீட், அதுல ஒரு 8 சீட் மட்டும் யூஆர் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு, பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் கேண்டிடேட்ஸ்க்கும் எலிஜிபிளா இருப்பாங்க. ஸோ பிடபிள்யூடி ஹரிசான்டல் ரிசர்வேஷனும் இருக்கு, வெர்டிக்கல் ரிசர்வேஷன் நம்ம யூஷுவல் சென்ட்ரல் ரிசர்வேஷனும் அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு யாராவது தெரியும் அவங்க இந்த ரிசர்வேஷன் கிரைட்டீரியா கீழே வராங்கன்னா சர்டிஃபிகேட்டோட இஎஸ்ஐ ஐபி கோட்டாக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் இப்போ கொடுக்க வேண்டியது இல்லை, இந்த கம்ப்ளீட் கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸை அப்புறமா கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்க இஎஸ்ஐ வார்ட் சர்டிஃபிகேட்டை மட்டும் வாங்கி வைக்கணும். வார்ட் சர்டிஃபிகேட்டுக்கு 28th மே லாஸ்ட் டே. அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிச்சிட்டாங்க, 28th மே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் டே வந்து June 2. எதுக்கு லாஸ்ட் டே, நீங்க சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிடுவீங்க, இது உங்களோட சர்டிஃபிகேட் வந்து ரீஜனல் ஆஃபீஸ்க்கு போகும். ரீஜனல் ஆஃபீஸ்ங்கிறது வந்து லெட்ஸ் சே மதுரைனா மதுரை, சென்னைனா சென்னை, அந்த மாதிரி உங்க ஏரியாக்கான ரீஜன் எது இஎஸ்ஐ வருதோ அதுக்கு கீழே போயிடும். இந்த இஎஸ்ஐ சர்டிஃபிகேட்டுக்கு நீங்க யாருக்கிட்ட உங்க ஒர்க் ஆர்கனைசேஷன்ல யாருக்கிட்டையுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க பேச்சான் கார்டு இருந்தா போதும், அந்த கார்டு உங்க கையில இருந்துச்சுன்னா அதை வச்சே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம், ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். எப்படிங்கிறதையும் சொல்றோம். இந்த அப்ளிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் 2 ஜூனுக்குள்ளேயே அவங்க சொல்லிடுவாங்க உங்களோட சர்டிஃபிகேட் அப்ரூவ்டா இல்லையா அப்படிங்கறத சொல்லிடுவாங்க. 2 ஜூனுக்குள்ள இந்த ரீஜனல் ஆஃபீஸ், மதுரைனா மதுரையில் இருக்கக்கூடியவங்களோ, சென்னைனா சென்னையில் இருக்கக்கூடியவங்களோ, உங்களுக்கு உங்க ரீஜன் எதுவோ அந்த ரீஜனல் ஆஃபீஸர் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இஷ்யூடா ரிஜெக்டடா அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்றதுங்கிறத பார்ப்போம். இது ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான், ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் இல்லை. இஎஸ்ஐ போர்ட்டலுக்குள்ள லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான டீடைல்ஸ் கேட்கும். ரோல் நம்பர், நீட் யூஜி ரோல் நம்பர் உங்களோட அட்மிட் கார்டில் இருக்கும். பிஜி அப்ளிகேஷன், நீட் யூஜி அப்ளிகேஷன் நம்பர் அதுவும் உங்களோட அட்மிட் கார்டில் இருக்கும். இது கேட்கும். அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் மினிமல் டீடைல்ஸ், நேமோ ஏதோ கேட்கும். அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். உள்ள போய் ஆன்லைன்லேயே ஃபுல் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டியது மட்டும்தான் நம்மளோட வேலை. அப்போ உங்களுக்கு வார்ட் ஆஃப் ஐபி சர்டிஃபிகேட் கிடைக்கும். இதுக்கு நமக்கு தேவையானது ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த கேண்டிடேட். யார் நம்மளோட பையனோ பொண்ணோ அவங்களோட ஃபோட்டோகிராஃப், உங்களோட ஃபோட்டோகிராஃப். நீங்க பேரண்டா இருந்தீங்கன்னா ஃபாதர் இல்லை மதர், யார் இஎஸ்ஐ இன்ஷூர்ட் பர்சனோ அவங்க வழியாக தானே நம்ம எடுக்கிறோம், அவங்களோட வார்டுன்னு சொல்லி அவங்களோட ஃபோட்டோகிராஃப். பர்த் சர்டிஃபிகேட் இல்லை மெட்ரிகுலேஷன் 10th சர்டிஃபிகேட், இது 2ல் 1. எதுக்காக இது, டேட் ஆஃப் பர்த் பார்க்கணும், அவங்க செக் பண்ணணுங்கிறதுக்காக. ஏன்னா 21 வயசு கிரைட்டீரியா இருக்கு, அந்த மாதிரி கிரைட்டீரியா இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி பார்க்கறதுக்காக. நீட் யூஜி அட்மிட் கார்டு, அது போக அஃபிடவிட், 2 அஃபிடவிட். யார் பண்ணணும், ஃபீமேல் கேண்டிடேட்டா இருந்தால் மட்டும், பொண்ணா இருந்தால் மட்டும் 2 அஃபிடவிட் சப்மிட் பண்ணணும். பொண்ணா இருந்தால் நம்ம என்ன சொன்னோம், அன்மேரிட், இன்னும் கல்யாணம் ஆகலை, டிபெண்டா தான் இருக்கேன், நான் இன்னும் என்னோட பேரண்ட்டை சார்ந்து தான் இருக்கேன், என்னோட அப்பா அம்மாவுக்கு நான் தனியாக இன்னும் சேலரி வாங்க ஆரம்பிக்கல, நான் டிபெண்டா இருக்கேன், இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கையெழுத்து போட்டு ஒரு அஃபிடவிட் கொடுக்கணும். அந்த அஃபிடவிட் ஏற்கனவே ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்கு, நீங்க புதுசா எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ப்ராஸ்பெக்டஸ்ல போய் அனெக்ஸ்டர் 4 பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்கும். அது அந்த ஃபீமேல் கேண்டிடேட் கொடுத்து நோட்டரைஸ் பண்ணணும். நம்ம எங்க போனீங்கனாலும் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்குள்ள ஒரு நோட்டரி இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் நோட்டரைஸ் பண்ணி சீல் வாங்கிட்டீங்கன்னா அது எனஃப். அதே மாதிரி பேரண்ட்டும் பண்ணணும். பேரண்ட் என்ன எழுதி கொடுக்கணும், இவங்க கேண்டிடேட் என்ன எழுதி கொடுப்பாங்க, நான் இன்னும் என்னோட பேரண்ட் கிட்ட டிபெண்டா இருக்கேன். பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, இவங்க என்னோட பொண்ணு, இவங்க இன்னும் அன்மேரிடா இருக்காங்க, டிபெண்டா இருக்காங்கன்னு பேரண்ட்டும் எழுதி கொடுக்கணும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அஃபிடவிட் எழுதி கொடுக்கணும். இது ஒன்லி ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ். பொண்ணா இருந்தால் மட்டும்தான் இந்த 2 சர்டிஃபிகேட்ஸும் ரிக்வயர்ட். தென் சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணுவாங்க. எப்படி ஜென்ரேட் பண்ணுவாங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு 4-5 நாளைக்குள்ள யூஸ்வலாக ஜென்ரேட் பண்ணுவாங்க, கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நீங்கள் லாகின் பண்ணதும் இஷ்யூடா ரிஜெக்டடான்னு பார்த்துக்கலாம். இஷ்யூடா இருந்தால் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சரியா, அந்த பிடிஎஃப் தான் உங்களோட வார்ட் ஆஃப் ஐபி சர்டிஃபிகேட். இங்கே
லாகின் பண்ணி இதெல்லாம் சப்மிட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு PDF கிடைக்கும் இல்லையா, அதான் உங்களோட வார்ட் ஆஃப் ஐபி சர்டிஃபிகேட். ஒருவேளை ரிஜெக்ட் ஆச்சுன்னா நீங்க மறுபடியும் அதுக்கு அப்பீல் பண்ற மாதிரி இருக்கும், என்ன ப்ராப்ளம்ங்கிறத பொறுத்து. அண்ட் இது வந்து இந்த சர்டிஃபிகேட் 2 ஜூனுக்குள்ள கிடைச்சிடும். 28 மேக்குள்ள நீங்க அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ டேட் என்ன மறந்துடக்கூடாது, 28 மேக்குள்ள அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். டியூஷன் ஃபீ 24,000 ரூபாய் தான் டியூஷன் ஃபீ. யூஸ்வலா இதே இன்ஸ்டிடியூட்ஸ்ல ஆல் இண்டியா கோட்டாக்கு கீழே போனா 1 lakh டியூஷன் ஃபீ. ஸ்டேட் கோட்டாக்கு கீழே மெனி ஸ்டேட்ஸ்ல, தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது, பட் அதர்வைஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ்ல 1 lakh டியூஷன் ஃபீ. இங்க போனா 24,000 ரூபாய் தான் டியூஷன் ஃபீ. ஸோ நமக்கு அடிஷ்னலா என்னோட ரேங்க்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறது வேற, அது அடுத்ததுல சொல்லுவோம். டியூஷன் ஃபீயும் 24,000ங்கிறதுல ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு. யூனிவர்சிட்டி ஃபீ தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு என்ன இருக்குதோ அதை கொடுப்பீங்க. இல்ல வேற யூஎஸ்ஐ கூட நீங்க எலிஜிபிள், அப்படி தானே? வெஸ்ட் பெங்கால்ல எனக்கு கிடைக்குது நல்ல சீட்னு நினைக்கிறேன் அப்படின்னா, மகாராஷ்டிரால கிடைக்குது சூப்பர் இன்ஸ்டியூட் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க அதுக்கு போகலாம். காலேஜ் செக்யூரிட்டி டெபாசிட் 5,000. ஹாஸ்டல் சார்ஜஸ்லாம் மினிமலா தான் இருக்கும், ரொம்ப ஹையா இருக்காது. ஏன்னா இது ஒரு கார்பரேஷன், குவாசி கவர்மெண்ட் மாதிரி இன்ஸ்டியூட் தானே, பாதி கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் மாதிரி தான். ஸோ அதனால கம்மியாக தான் இருக்கும். டியூஷன் ஃபீ 4.5 வருஷத்துக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு 1,08,000 ரூபாய் டியூஷன் ஃபீ வரும். 1,08,000 rupees. அண்ட் டிடியில் பே பண்ணணும் டியூஷன் ஃபீ. நம்ம தமிழ்நாடு 2 இன்ஸ்டியூட்ஸ்க்குமே டிடியில் பே பண்ணணும். சில இன்ஸ்டியூட்ஸ்க்கு மட்டும் டைரெக்டாக பே பண்ணணும். தமிழ்நாடுக்கு டிடியில் பே பண்ணணும். அதெல்லாம் அப்புறமா தான். இப்போ நீங்கள் எந்த ஃபீயும் கட்ட வேண்டியதில்லை, நீங்கள் அப்புறமா அந்த ஃபீ பேமெண்ட் எல்லாமே பண்ணால் போதும். இப்போதைக்கு நம்ம வார்ட் ஆஃப் ஐபி சர்டிஃபிகேட் எடுத்து வைக்கிறது மட்டும்தான் வேலை. அதுக்கப்புறம் நம்மளோட கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸோ பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்ஸோ அதெல்லாம் ஜென்ரலாக கவுன்சிலிங்க்கு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணால் போதும். வேறு எதுவும் இப்போ எடுத்து வைக்க வேண்டியதில்லை. எல்லா கேண்டிடேட்ஸ் யார் யார் இஎஸ்ஐயில் படிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே 1 இயர் ஒரு வருஷம் ஏதாவது ஒரு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்லையோ மெடிக்கல் காலேஜ்லையோ அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. எப்போ 5.5 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் இங்க நம்ம ஒரு வருஷம் பேஸ் பண்ணோம். ஸோ போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ 4.5 வருஷம் எதுக்கு? எம்பிபிஎஸ் கோர்ஸ் படிப்பாங்க. ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ணுவாங்க, ஹவுஸ் சர்ஜன்சின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ணுவாங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களால டாக்டரா ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அந்த ப்ராக்டிஸ் பண்ற ஸ்டார்ட் டைம்ல இஎஸ்ஐ என்ன சொல்றாங்க, நாங்க கம்மியான ஃபீக்கு அவங்கள படிக்க வச்சிருக்கோம். 1 இயர் வந்து நீங்க எங்க ஒர்க் பண்ணணும், இஎஸ்ஐல ஒர்க் பண்ணணும். அது அவங்களே போஸ்ட் பண்ணுவாங்க. மல்டிபிள் லொகேஷன்ஸ்ல போஸ்ட் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அது நம்ம கவனமா இருக்கணும். இது இஎஸ்ஐ ஆல் இண்டியா கோட்டால வாங்கினாலும் சரி, ஸ்டேட் கோட்டால வாங்கினாலும் சரி, அதே ரூல் தான். இது இன்கேஸ் நீங்க போஸ்ட் பண்ணதுக்கு ரெடியா இல்லை, நான் அப்பவே இமீடியட்டா சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போறேன் 5.5 வருஷம் கழிச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். இதுக்கு எப்படி ப்ராசஸ் வச்சிருக்காங்கிறது சொல்றேன். 5 லட்சம் ரூபாய் நமக்கு தேவையான அவசியம் இல்லை. எப்போ தேவை? நான் பண்ணலை அப்படின்னா தான் தேவை. நீங்க பை டிஃபால்ட் என்ன பண்ணலாம், என்கிட்ட 5 லட்சம் ரூபாயெல்லாம் இல்லை, நான் இன்ஸ்டியூட்ல சர்வ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னா 4.5 வருஷம் கழிச்சு இந்த இன்டர்ன்ஷிப் முடியறதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பேங்க் கேரண்டி கொடுப்பாங்க. கேட்பாங்க, நீங்க கண்டிப்பா சர்வ் பண்றீங்கன்னு சொல்றதுக்கு 5 லட்சம் ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 4.5 வருஷம் இல்லை, 5.5 வருஷம் கழிச்சு இன்டர்ன்ஷிப் முடியறதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பேங்க் கேரண்டி எவ்வளவு லட்சம் ரூபாய் கேட்பாங்க? 5 லட்சம் ரூபாய். அப்ப நீங்க என்ன சொல்லலாம்னா, வேண்டாம், நீங்க என்னோட ஒரிஜினல் சர்டிபிகேட்லாம் இருக்கு இல்லையா, அதை நீங்களே வச்சுக்கோங்க, என்கிட்ட கொடுக்க வேணாம், நான் எப்படியும் 1 இயர் சர்வ் பண்ண போறேன், முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கையில கொடுங்கன்னு சொன்னா இந்த 5 லட்சம் ரூபாய் யாருக்குமே நீங்க கொடுக்க வேண்டியதில்லை. இஎஸ்ஐல முடிச்சுட்டு 5.5 வருஷம் பிளஸ் அந்த 1 இயரை முடிச்சுட்டு ஒரிஜினல் சர்டிபிகேட்டை வாங்கிட்டு நீங்க எங்க வேணாலும் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், இல்ல பிஜிக்கு போய்க்கலாம். கிளியர்? 5 lakhs நிறைய பேர் தேவைப்படும்னு சொல்லுவாங்க, தேவைப்படாது. இந்த 1 இயர் பாண்டை நான் பண்ண மாட்டேன்னு சொன்னாதான் 5 இயர்ஸ் தேவைப்படும். இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்ன ஆப்ஷன்? நான் 1 இயர் பாண்டு பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், எப்போன்னா எனக்கு தெரியாது. ஸோ 5.5 வருஷம் முடியுது இல்லையா இன்டர்ன்ஷிப், அதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 14 months பேங்க் கேரண்டி கொடுக்க சொல்றாங்க. இதுக்கு பேர் பேங்க் கேரண்டி. என்ன பண்ணுவீங்க, ஒரு பேங்க்ல போய் உங்க அக்கௌண்ட்ல நீங்களே 5 லட்சம் ரூபாய் போட்டுருவீங்க. போட்டுட்டு அக்ரிமெண்ட், பேங்க்குக்கு இஎஸ்ஐக்கு கேண்டிடேட் 3 பேருமே ஒரு அக்ரிமெண்ட் போடுவீங்க. என்ன அக்ரிமெண்ட்னா, 14 மாசம், ஏற்கனவே 2 மாசத்துக்கு முன்னாடியே போட்டுருவீங்க. 14 மாசத்துல நான் 1 இயர் சர்வீஸை முடிச்சிருவேன். முடிக்கல அப்படின்னா இந்த 5 லட்சத்தை பேங்க் வந்து இஎஸ்ஐக்கு கொடுத்துருவாங்க. கிளியரா? இது யாருக்கு தேவையில்லை? ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்றவங்களுக்கு தேவையில்லை. இப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கைக்கு வந்துடும். அந்த ஒரே ரீசனுக்காக தான் நீங்க பேங்க் கேரண்டி கொடுப்பீங்க. என் கையில ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்துடும், நான் அப்புறமா கூட இந்த பாண்டை முடிச்சுக்கிறேன், இல்ல இம்மிடியேட்டா நான் வேற எங்கேயோ ஜாயின் பண்ண போறேன், அப்புறமா முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பேங்க் கேரண்டில இருந்து 5 lakhs எடுத்து, இல்ல இந்த 5 lakhs முடிஞ்சா எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு இப்போ இம்மிடியேட்டா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வேணும்னா மட்டும் இந்த பேங்க் கேரண்டி கொடுத்தா போதும், இல்லைனா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிறது சொல்ல முடியும். பட் இந்த 1 இயர் சர்வீஸ் எல்லாத்துக்குமே ரிக்வயர்ட். 1 இயர் சர்வீஸ் கடைசியில் பண்ணல அப்படின்னா
எதர் இமீடியட்டா 5 லட்ச ரூபா பே பண்ணிட்டு சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிட்டு போகலாம், இல்ல பேங்க் கேரண்டி கொடுத்துட்டு எப்போ நீங்க பண்ண முடியலன்னு இருந்துச்சோ ஆட்டோமேட்டிக்காவே அவங்க 5 லட்ச ரூபாயை எடுத்துப்பாங்க, பண்ண முடியலன்னு வர்ற சினாரியோல. இன்கேஸ் நீங்க ஒரு கவர்மெண்ட்ல ரூரல் சர்வீஸ், இது தமிழ்நாட்டில் இப்ப கிடையாது, வேற ஸ்டேட்ல போறீங்க, அந்த கவர்மெண்ட் 1 இயர் ரூரல் சர்வீஸ்னு உங்களை போஸ்ட் பண்றாங்க அந்த கவர்மெண்டோட பாலிசி படி, அப்போ இந்த இஎஸ்ஐயோட பாண்ட் நீங்க பண்ண வேண்டியது இல்லை. ஸோ இதுதான் ரூல்ஸ். நம்ம க்ளோசிங் ரேங்க்ஸ் பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் க்ளோசிங் ரேங்க் ஓப்பன் பிசிக்கு எல்லாமே வந்து பிசிக்கு எல்லாமே 55,000க்கு மேலே தான் இருக்கும். ஆல் இண்டியாவில் இஎஸ்ஐயோட க்ளோசிங் ரேங்கே வந்து இது இஎஸ்ஐ ஐபி கோட்டாக்கு, ஆல் இண்டியா கோட்டாக்கு இல்லை, 48,000 கிட்ட இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியோட க்ளோசிங் ரேங்க்ஸ் நீங்கள் இங்கே பார்க்கலாம். கிளியரா? இதுதான் ஒவ்வொரு கேட்டகரியோட க்ளோசிங் ரேங்க்ஸ். இதை நீங்கள் தமிழ்நாடோட க்ளோசிங் ரேங்க் ஸ்டேட் கோட்டா இருக்கு இல்லையா, டிஎன் ஸ்டேட் கோட்டா, அதனோட கம்பேர் பண்ணலாம். நான் ஒரு இஎஸ்ஐ இன்சூர்டு பர்சன், எனக்கு பெனிஃபிட் இருக்குன்னா தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இஎஸ்ஐ ஐபி கோட்டா நிறைய பேருக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. தமிழ்நாடு ஸ்டேட்ல தான் கிடைக்குமேனு பக்கத்துல இருக்கிறவங்க இல்ல தெரிஞ்சவங்கன்னு சொல்றவங்க யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்துட்டு இஎஸ்ஐ ஐபி கோட்டா விட பெட்டரா தமிழ்நாட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறத நினைச்சிட்டு மிஸ் பண்ணிடுறாங்க. என்னன்னா இஎஸ்ஐ கேகே நகர் நான் எடுக்கணும்னு நினைச்சிருக்கேன், இதுதான் எனக்கு கிடைக்க இருக்கிற ஒரு காலேஜ்னு வச்சுப்போம். லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரி ஐபி கோட்டா எனக்கு இது எலிஜிபிளா இருந்துச்சு, நான் ஓப்பன் கோட்டா தான் 38,000 வரைக்கும் போச்சு. எது ஐபி கோட்டால நான் அப்ளை பண்ணியிருந்தேன்னா நான் ஓப்பன் கேட்டகரி கேண்டிடேட் எது வரைக்கும் கிடைச்சிருக்கும், 38,000. நான் அப்ளை பண்ணாம இருந்துட்டேன். ஏன்னா யாரோ என்கிட்ட என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டில் எப்படி உனக்கு கிடைக்கும்ல அப்படிங்கிறத சொன்னாங்க. தமிழ்நாட்டில் இஎஸ்ஐ ஐபி கோட்டா நான் ஓசியா இருந்திருந்தேன், அந்த ஓப்பன் கேண்டிடேட் ஓசியா இருக்கலாம், பிசியா இருக்கலாம், எம்பிசியா இருக்கலாம், ஓசி பிசியா இருந்திருந்தேன்னா 30,000தோட முடிஞ்சு போயிருக்கும். எனக்கு அதுக்கு கீழே ஒரு சீட் இருக்கும் இல்லையா, அதுதான் கிடைச்சிருக்குமா இருக்கும் எம்பிபிஎஸ். பட் இஎஸ்ஐ கேகே நகர் அளவுக்கு நல்ல இன்ஸ்டியூட் கிடைச்சிருக்காது. நான் என்ன பண்ணியிருக்கலாம், இஎஸ்ஐ ஐபி கோட்டாவில் இங்கே அப்ளை பண்ணியிருந்தேன்னா சாலிடா என்னோட ரேங்க்குக்கு 35,000 ரேங்க் இருந்திருந்தாலும் 38,000 ரேங்க் இருந்திருந்தாலும் எனக்கு கிடைச்சிருக்கும். அதை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். எப்போ, இஎஸ்ஐ ஐபி கோட்டா. இது ஆல் இண்டியா கோட்டா கிடையாது, நான் இஎஸ்ஐ இன்சூர்ட் பர்சனாக இருந்தா. அதே மாதிரி ஒரு எம்பிசி கேண்டிடேட், எம்பிசி 40,000 வரைக்கும் போயிருக்கு, இது 3rd ரவுண்ட் வரைக்கும் இருக்கிறது. இதுக்கப்புறம் போறதை நம்ம எடுத்துக்க மாட்டோம், ஏன்னா 3rd ரவுண்ட் தான் அப்கிரேடபிள் ரவுண்ட், அதுதான் கரெக்டான ரெஃபரன்ஸா இருக்கும். அவங்க ஒருவேளை ஆல் இண்டியாவில் ஓபிசியில் அப்ளை பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா 41,000 ரேங்க் எடுத்துக்கோங்க, லாஸ்ட் இயர் எம்பிசி இருந்தாங்க, அவங்க ஒருவேளை ஆல் இண்டியாவில் அப்ளை பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா ஓபிசியில் அவங்களுக்கு இங்க கிடைச்சிருக்கும், ஆனா இங்க கிடைச்சிருக்காது தமிழ்நாட்டில் இதே இன்ஸ்டியூட். அதே மாதிரி நீங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா 36,000 இங்க ஓப்பன் கோட்டா போச்சு, முடிஞ்சது. ஆனா ஓசி பிசி எம்பிசி எல்லாமே மேக்சிமம் 30,000 வரைக்கும் தான் வந்திருக்கு லாஸ்ட் இயர். கிளியரா? ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூரை விட கம்மியா இருக்கக்கூடிய சீட் மட்டும் தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். நம்ம தமிழ்நாடு மட்டும் அப்ளை பண்ணியிருந்தோம்னா, பட் இஎஸ்ஐ இன்சூர்ட் பர்சனா இருந்து ஆல் இண்டியாவுக்கு ஷ்ரூடா அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த சீட் நல்ல சீட்டே கிடைச்சிருக்கும். ஸோ நீங்க இஎஸ்ஐ ஐபி கோட்டாக்கு எலிஜிபிள்னா எதையுமே பார்க்காதீங்க, கண்ணை மூடிட்டு அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டியை வச்சுக்கோங்க, அப்புறமா நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க சீட்டை போடணுமா போட வேணாமா. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது 21,000 வேஜஸ்க்கு கீழே இருக்காங்க, பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க எம்பிபிஎஸ்ல, அவங்க வந்து என்னன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காங்கன்னா தயவு செஞ்சு இதை சொல்லுங்க. இஎஸ்ஐ ஐபி கோட்டா கீழே 28th மேக்குள்ள அப்ளை பண்றதுக்கு இந்த கார்ட்ஸ் இருக்குது. இஎஸ்ஐ பேச்சான் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட், மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் எல்லாமே அவங்களுக்கு தேவைப்படும். இது வந்து லேட்டரா தான் தேவைப்படும். இப்போதைக்கு இந்த பேச்சான் கார்டு உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது தேவைப்படும். மற்றபடி அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு இதெல்லாம் ஜாயினிங் அப்போ தேவைப்படுறத சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு கிரிட்டிக்கல் இந்த வார்ட் ஆஃப் இன்சூர்ட் பர்சன் சர்டிஃபிகேட்டை எடுத்து வைக்கிறது. கிளியரா? இதுதான் இப்போ கிரிட்டிக்கல். எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட், இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட், அதர் டாக்குமெண்ட்ஸ் அது எல்லாமே அப்புறமா பார்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஃபீமேல் கேண்டிடேட் இருந்தால் இது தேவை. ஸோ இதெல்லாம் நமக்கு இப்போ தேவை, பேச்சான் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு, இந்த பர்த் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு, அட்மிட் கார்டு அப்லோட் பண்ணுறதுக்கு தேவை. நம்ம ஏற்கனவே கொடுத்த டாக்குமெண்ட். ஸோ நமக்கு இப்போ அப்ளிகேஷன் ஆஃப் வார்ட் ஆஃப் ஐபி தான் முக்கியம். அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி 2ஆம் தேதி ஜூனுக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுட்டோன்னா அதோட முடிஞ்சுது. அப்போ என்ன சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு போகலாங்கிறத அப்புறமா பார்த்துக்கலாம். அண்ட் இதுதான் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஆன் இஎஸ்ஐ ஐபி. கீழே எல்லாமே இருக்கும், ப்ராஸ்பெக்டஸோட லிங்க், இஎஸ்ஐ அப்ளிகேஷனோட லிங்க், அப்ளிகேஷன் எப்படி பண்ணுங்கிற பிடிஎஃபோட லிங்க் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது queries இருந்துச்சுன்னா நீங்கள் ஜைனடுக்கு கால் பண்ணலாம். எங்களோட நம்பர் 08069036000. நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் பண்ணுறோம், பட் ஸ்டில் இஎஸ்ஐ ஐபி கோட்டாக்கு queries இருந்துச்சுன்னா நாங்கள்
டைரக்டாவே கால்ஸ் எடுத்து எல்லாரையுமே சப்போர்ட் பண்றோம். இந்த கோட்டாஸ்க்கு எல்லாமே நெறைய பேருக்கு தெரியலங்கிறதுனால சப்போர்ட் பண்றோம். நீங்க கால் பண்ணுங்க. கால் பண்ணா உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கவுன்சிலிங்ல என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எலிஜிபிலிட்டி என்ன, என்னென்னலாம் பாசிபிலிட்டி இருக்குது, நான் எப்படி இத அப்ரோச் பண்ணணும், ரவுண்ட் வைஸ் ரூல்ஸ் என்ன, நான் இந்த ஸ்டேஜ்ல எந்த ஆல் இண்டியா போணுமா, ஸ்டேட் போணுமா, இஎஸ்ஐ போணுமா அப்படிங்கிறது எல்லாமே டேட்டாவோட கம்ப்ளீட் அனாலிசிஸோட உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்க. யூ கேன் ஜாயின் அஸ் ஆன் Zinert 2. நம்ம டெலிகிராம் சேனலும், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்ஸும் இருக்கும். அதிலேயே நீங்க ஜாயின் பண்ணுங்க. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங்.